ஹாய் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுறேன் வாங்க. நம்ம போன தீபாவளிக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ரவி சார்ன்ட்டு ஒருத்தர் இந்த சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க தம்பிக்கு ரொம்ப குவாலிட்டியாக ஒரு பிராண்டட் ஷூ ஒன்று கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. அப்போயே எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ஃபார்ம்லலாம் வேலை பார்க்குறீங்கம்மா, உங்களுக்கு இந்த மாதிரி ஷூஸ் இருக்குது, நான் அது நான் போய் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாம்பு வீடியோலாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு உடனே தம்பிக்கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த வீடியோக்கு அப்புறம் நானே அமேசானில் தேடுறேன். இவர் போனது இதெல்லாம் நான் மறந்துட்டு அமேசானில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்து கார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு 4 days ஆகுது. தம்பி ஒரு நாள் ஈவினிங் இதை எடுத்துகிட்டு வராங்க. சார் இது கொடுத்து விட்டுருந்தாருமா, இங்கே பாருங்க, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க அப்படின்னு தம்பிகிட்ட அளவெல்லாம் கேட்டுட்டு அவங்க எனக்கு இந்த சேஃப்டி ஷூ வாங்கி அனுப்பியிருக்காங்கங்க. நம்ம வெளிநாட்டு வீடியோலாம் பார்க்கும்போது பார்க்கலாம், ஃபார்மில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஷூஸ் போட்டுட்டு வேலை பார்ப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகும்போது முக்கால்வாசி ஸ்னேக்கிஸோ பூச்சியோ காலோட இந்த பகுதியில் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த சேஃப்டி ஷூவை போட்டுட்டோம் அப்படின்னாக்க இது வரைக்கும் கொஞ்சம் பாதுகாத்த மாதிரி ஆகிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இதை நான் எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு இதை போட்டும் காட்டுறேன். அதாவது வீடியோஸ் பார்க்குறோம், வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறோம், அதில் நல்ல கமெண்ட்டும் வரும், பேட் கமெண்ட்டும் வரும். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய ஃபாலோயர்ஸில் என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்களும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கண் கலங்குது. நம்மளே இதை வாங்கிக்கிறதுக்கான யோசனையே இல்லை, ஆனால் நமக்காக ஒருத்தங்க யோசிச்சு நமக்காக ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இப்போ இந்த ஷூவை போட்டு பார்ப்போம். போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் போட்டுறேன். உட்காந்துட்டே போடுறேன். ஆனால் இதை என்ன செய்யணும்னா சேஃப்டியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே வைக்கக்கூடாது, அங்கே வச்சா உள்ள ஏறி உட்காந்துக்குவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். திருப்பி வண்டியில் தானே போகிறோம், வண்டியில் காரில் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வந்துடணும். சூப்பர். இங்கே வருங்க, போட்டோமா? டன் 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 டன். மியூசிக்லாம் ஷூவை போட்டோன்னே ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் பழகுவோம், போட்டு இங்கேயே நடந்து பழகிப்போம். எனக்கே வினோதமாக இருக்குங்க நான் நடக்கிறது. சூப்பர்ல. சேஃப்டிங்க. உண்மையிலேயே இது எனக்கு முழங்கால் கிட்டக்க வருது. இது ரொம்ப பயப்படாமல் நம்ம கொள்ளக்குள்ளார கால் வச்சு நடந்து போகலாம். அந்த பெரிய பாம்பு பார்த்தது நான் இப்படி அங்கே பார்த்துட்டே இப்படி போயிருந்தேன்னா அது கிட்ட போயிருப்பேன். அந்த கொலையில் நம்ம ஒரு பாம்பு கதை சீரீஸ்னு ஒன்று போடணுங்க. நிறைய கதைகள் இருக்குது. பாம்பு நாங்களும் அப்படியே கிளாஷ் ஆன கதை நிறைய இருக்குது. உண்மையிலேயே எனக்கு இப்போதான் தோணுது. அது நம்ம அந்த பாம்பு கதையே ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல பாம்புகளோட என்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம போடுவோம். இப்போ பாருங்க, இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் நடக்கிறேன். ஒரு 10 வாட்டி இதை போட்டுக்கிட்டு இங்கே நடந்துட்டேன் அப்படின்னாக்க பழகிடுவேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டுக்கிட்டு கொள்ளக்குள்ள போகும்போதே நம்ம போட்டுகிட்டே போயிடலாம் அப்படியே. ஓகே, இங்கே பாருங்க, இதான் அந்த ஷூவோட பேக். ISI நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ ரவி சார். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.